السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை, அல்லாஹு தாலா நம்மை முஸ்லீமாகவும் மூமினாகவும் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி அடிவிரலாமல் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, நம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா இன்றைய தினம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பயணத்தின் போது நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட தூரம் பயணத்திற்கு புறப்பட்டாலோ அல்லது அவர்கள் யாரையும் பயணத்திற்கு அனுப்பினாலோ அன்று வியாழக்கிழமை அன்று அவர்களை அனுப்புவதையே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்படுவார்கள். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் செல்லும் பொழுது அவர்கள் செல்லக்கூடிய அந்த வாகனத்தை விரைவாக செலுத்துவதையே பிரியப்படுவார்கள். இன்னும் நீண்ட தூரமாக இருந்தது என்று சொன்னால் அதிவிரைவாக செல்லுவதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்படுவார்கள். அது மட்டுமின்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில் ஏதாவது ஊரில் தங்கினார்கள் என்று சொன்னால் மறுநாள் அவர்கள் கிளம்பும் பொழுது அதிகாலையிலிருந்தே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புவார்கள். பயணத்தில் எங்கேயாவது அவர்கள் தங்கினார்கள் என்று சொன்னால் அங்கு அந்த பயணத்தில் முடிவின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரகாயத் தொழுகாமல் அந்த பயணத்தை முடிவடை செய்ய மாட்டார்கள். அன்பானவர்களே, நாமும் இதை கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எந்த ஒரு பயணத்திற்கு கிளம்பும் பொழுதும் வியாழக்கிழமை கிளம்புகிறார்களோ அதே போல நம்முடைய பயணங்களையும் நாம் வியாழக்கிழமை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அதிகாலையிலே நம்முடைய பயணத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் மாலையிலேயோ இரவு நேரங்களில் பயணத்தை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அன்றைய தொழுகைகளுக்கு ஃபர்லான தொழுகைகள் சரியான நிறைவேற்றுவதற்கு இடையூறாக ஆகிவிடும். நாம் அதிகாலையில் கிளம்புவதன் காரணமாக எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நாம் சரியான முறையில் போய் சேர்ந்து விடலாம். எந்த ஒரு தொழுகைக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு தங்கி கிளம்பி சென்றாலும் அந்த இடத்திற்கு சென்றவுடன் 2 ரகாயத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகுவார்கள். அதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். இன்னும் சில சுன்னத்துகள் இருக்கிறது, அவற்றை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.